நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்கள் வாழ்க்கையை ஆண்டு கொள்ளட்டு கர்த்தாவே. அதற்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற எந்த ஒரு கிரியையாக இருந்தாலும், எந்த ஒரு சிந்தையாக இருந்தாலும், எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன வார்த்தை? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கிற தேவன். குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் நம்ம பார்த்தோம், அந்த திருப்தி என்ற வார்த்தைக்கு ஃபுல்ஃபில்மெண்ட், நிறைவு என்ற ஒரு பதம் என்ன செய்யப்படுகிறது, பயன்படுத்து. நிறைவு வந்தால் தானே திருப்தி வரும் இல்லை? 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு திருப்தி ஆயிரு, இட்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எப்படி? இல்லையே, வயிறு என்ன பண்ணல, நிரம்பலையே. அல்லேலூயா. அப்போ திருப்தி அப்படின்னா எப்போ திருப்தியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்னா, ஒரு நிறைவை நாம் பார்க்கும்போது திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியும். எப்போ நிறைவை பார்க்க முடியும் அப்படின்னா, ஒரு குறைவின் மத்தியில் கடந்து போகும்போது தான் நிறைவுனா என்னன்னு தெரியும். அல்லேலூயா. எந்த விஷயத்தில் நாம் குறைவில் இருக்கிறோமோ, எந்த காரியம் நமக்கு குறைவாக தெரியுதோ, அந்த எல்லையில் ஆண்டவர் இந்த ஆண்டில் ஒரு நிறைவை கர்த்தர் தருவார். நம்ம சொல்லலாம், எனக்கு எந்த குறையும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். அல்லேலூயா. இருக்கலாம், ரொம்ப சந்தோஷம், நல்லா தான் இருக்கணும். ஆனால் எல்லாமே எப்பயுமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு என்ன செய்யலாம், குறை. மனசளவில் ஒரு குறை இருக்கலாம், சரி இந்த என்ன செய்யலை இப்படி இல்லை, இல்லை சரீரத்தில் ஏதோ ஒரு குறையில் இருக்கலாம், இல்லை சமாதானத்தில் ஏதோ ஒரு, என்னவா இருந்தாலும் சரி, எந்த காரியத்தில் நாம் குறைவின் மத்தியில் இருக்கிறோமோ அந்த குறையை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டவர் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, நமக்கென்று எடுத்துக்கொள்ளும் போது அந்த வசனம் நமக்குள்ள என்ன செய்து, கிரியை செய்து. அல்லேலூயா. வேத வசனத்தில் பைபிளில் உள்ள முழு ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா வேத வசனங்களுக்கும் ஒரு பேர் இருக்கு. என்ன பேர்? லோகோஸ். அதுக்கு பேர் என்னது? லோகோஸ். எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வராது வசனத்தை கேட்கும்போது. அல்லேலூயா. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு பேர் லோகோஸ் அப்படின்னு சொல்லி மூல மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாமே சேர்த்து லோகோஸ். அந்த லோகோஸில் நாம் வாசிக்கும்போது, இப்போ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுக்குறார். ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாமே தேவனோட வார்த்தை தான். இது எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை இதுக்குன்னு ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்களா? எல்லாத்தையும் பண்ண முடியுமா? அப்போ எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளில் இருந்து ஒரு வசனத்தை எடுத்து நமக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது அதுக்கு பேரு ரேமா. அதற்கு பேர் என்னன்னா, உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை, அல்லனா சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கணும், லோகோஸ்க்கும் ரேமாவுக்கும். இப்போ ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் துணி எடுக்க அப்படின்னா, போத்தீஸில் உள்ள எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு செக்கை எழுதி கொடுத்து அப்படியே போத்தீஸே கொண்டுட்டு வர்றதுக்கு நம்மளால் முடியுமா? முடியாதா? முடியும்னு சொல்லுங்கள், வர நாட்களில் முடியும். ஆனால் அப்படிலாம் நம்ம வாங்க போகிறதில்ல. அப்படியே காசு கர்த்தர் கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டோம், அப்படி வாங்க மாட்டோம். சரி, அவ்வளோத்தையும் கொண்டுட்டு வந்து வீட்டில் வச்சுட்டீங்க. இதுக்கு பேர் என்னது? லோகோஸ். இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறதுக்கு அத்தனையுமா எடுத்து சுற்றிக்குவோமா? இதை கட்டலாமா, இதை கட்டலாமா? இன்றைக்கு நான் கட்டுறதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போடுறேன்ல, அதான் ரேமா. அல்லேலூயா. இது நாமளாக எடுத்துக்கிறது, அது கர்த்தர் கொடுக்கறது. இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே என்ன வசனத்தப்பா சொல்கிறீங்க அப்படின்றப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாருல, அதுக்கு பேர் என்னது? ரேமா. அதெல்லாம் என்னங்க ஆண்டவர் சொல்கிறது, எல்லாமே பைபிளில் உள்ள வசனம் தான். அது என்ன ஞாயிற்றுக்கிழமைக்குன்னு ஒரு வசனம்? அப்படி இல்லை. அல்லேலூயா. அப்போ எல்லாத்தையும் எப்படி வச்சு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் உட்காந்து படிக்கலாமா, ஆரம்பிக்கலாமா?
11 நாள் ஆகும் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு. எத்தனை நாள் ஆகும்? 11 நாள் இடைவிடாமல் உட்காந்து நிதானமாக பைபிள் படித்து முடிக்கிறதுக்கு 11 நாள். அப்போ 11 நாள் படிக்கலாமா? அப்போ ஞாயிற்றுக்கிழமை சொல்கிற செய்திக்கு அர்த்தம் என்ன? அல்லேலூயா. அப்போ எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த சபை கூடுதலில் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை தான் ரேமா. அந்த ரேமாவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா வாக்கு தத்துவம்னு சொல்கிறோம். அல்லேலூயா. இப்போ பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, ஜூடு இருக்கிறான், ஆமாம் பெட்டிலாம் இருக்குது, சபானா இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா டெய்லி பைபிளை படித்து அன்னன்னைக்கு ஒரு வசனத்தை என்ன செய்கிறாங்க? போஸ்ட் பண்ணுறாங்க. இது என்னது? அவங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த ரேமா. அந்த ரேமாவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வாக்கு தத்துவம்னு சொல்கிறோம். ரேமானா நமக்கு என்னது? ரேமான்றது என்ன வார்த்தை? அது கிரேக்க வார்த்தை. இன்னைக்கு உனக்கு என்னப்பா ரேமா கொடுத்தாரு ஆண்டவர்? இன்னைக்கு என்னப்பா மன்னா கொடுத்தாரு? அது அன்றன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை கூடுறோம், இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுகிறார், அது இந்த வாரத்திற்குரிய ரேமா, இந்த வாரத்திற்குரிய தேவனுடைய வார்த்தை. 1ஆம் தேதி ஆண்டவர் சமூகத்தில் கூடுறோம், மாதத்தின் முதல் நாளில். அப்பெல்லாம் கிடையாது. அதெல்லாம் 1ஆம் தேதிக்குன்னு ஒரு வசனமா? 1ஆம் தேதிக்குன்னு கேட்டாங்க ஒரு சிலர். அதான் நம்ம சபையில் இல்லை, வெளியில் உள்ளவங்க. 1ஆம் தேதிக்குன்னு ஒரு வசனமா? சரி 1ஆம் தேதி தானே சம்பளம் வாங்காத, 1ஆம் தேதிக்குன்னு எதுக்கு சம்பளம்? அப்படி இல்லை. ஒரு மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த மாதத்தில் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள்ன்றப்ப இந்த மாசத்தில் நமக்குன்னு ஒரு ரேமா ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. அதை எடுத்துக்கிட்டு அதை நம்ம அறிக்கை பண்ணுறோம். இந்த மாதத்தோடு நம்ம தூக்கி எரிஞ்சிருவோமா? 30 நாள் அதை அறிக்கை பண்ணும்போது அந்த வசனம் நமக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிரும். இது இதனால் வரக்கூடிய ஒரு நன்மைகளில் இது ஒன்று. அப்படியே என்னவாயிரும்? மனப்பாடம் ஆயிரும். அப்புறம் ஒரு வருஷத்தை முடிக்கிறோம், அடுத்த வருஷத்துக்குள்ளே போகிறோம். ஒரு பிறந்த நாளை முடிக்கிறோம். நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் நடத்தினீரே, அடுத்த ஆண்டில் நீர் என்னை வழி நடத்தும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எனக்கு ஒரு வார்த்தை தாங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையின் வல்லம் அந்த வருஷம் முழுசும் அந்த வெளிச்சத்தில் நான் எல்லா வசனமும் வெளிச்சம்தான், ஆனால் நமக்குன்னு ஒன்று. அல்லேலூயா. பெரிய பங்களா வச்சிருக்கிறார் உங்கள் அப்பா, இப்படியே இருந்துருப்பாங்கடாண்ணா. இப்போ எனக்குன்னு உள்ளதை எனக்கு என்ன செய்ய? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் எதுக்காக இவ்வளவுனா, இன்றைக்கு சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை இந்த வாரம் முழுவதும் நம்மை நடத்த வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வாரம் நடத்தாதா அப்படின்னா அடுத்த வாரமும் நடத்தும். ஆனால் இந்த வாரம் இதை விசேஷித்த விதமாக என்ன செய்கிறோம்? நாம் அதை விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தினால் அதை என்ன செய்கிறோம்? எடுத்துக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. சரி, இந்த வருடத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் இந்த திருப்தியை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ராகாப் எப்படி திருப்தி ஆனார்கள்? அல்லேலூயா. ராகாபை குறித்து தியானித்து நம்ம ஜெபிச்சோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு புதிய ஏற்பாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு இடம் கிடச்சிச்சு. அல்லேலூயா. பெரிய இடம் அவங்களுக்கு கிடைச்ச இடம். ஆமாம், நல்ல ஒரு இடம் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார், கனத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நாளில் இந்த திருப்தியை குறித்து நம்ம பார்க்குறோம். நாம் ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு, உன்னை நான் என்ன செய்வேன்? திருப்தி அடைய பண்ணுவேன், உன்னை நிறைவாய் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், என் நன்மையினால் உன்னை நிரப்புவேன். இதை பெற்றுக்கொள்ள எவ்வளோ காரியங்கள் இருக்குது வசனத்தில். ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்ம இந்த வேலையில் நம்ம பார்ப்போம். சங்கீதம் 17:15, உம்முடைய சாயலால் நான் திருப்தி ஆவேன். அல்லேலூயா. நம்மை திருப்தி படுத்துகிறது எது தெரியுமா? தேவனுடைய சாயல். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் படிக்கிறது நல்லது, நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நிறையா சம்பாதிக்கணும், நல்லா வாழணும். அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கொடுக்காது. இது தேவைகளை தான் சந்திக்குமோ ஒழிய திருப்தியை கொடுக்காது. அப்படி திருப்தியை மட்டும் மனிதனுடைய படிப்போ வேலையோ பணமோ கொடுக்கறதா இருந்துச்சுன்னா, இன்னைக்கு போய் பாருங்க, மனநோய் ஆஸ்பத்திரியில் பணக்காரர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. யார் இருக்கா? அதிகமாக படித்தவங்க இருக்கிறாங்க, கோடி கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லையா? மனசில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அல்லேலூயா.
இதெல்லாம் கொடுக்க முடியாத, வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாத ஒரு பெரும் பகுதி இருக்குது. அந்த பகுதியை சந்திக்கிறது தான் தேவனுடைய சாயல். அல்லேலூயா. அவருடைய சாயலால் தான் நாம் திருப்தியாக வாழ முடியும். அல்லேலூயா. அவருடைய சாயலை பெற்றுக்கொள்வோம். எதை பெற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, தேவ சாயலை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். சாயல் அப்படின்னா என்ன? ஒரு சிலர் சொல்லுவாங்க, குழந்தை பிறந்தோன்னே சொல்லுவாங்க, இது அப்படியே அவங்க அப்பாவுடைய சாயல், இது அவங்க அம்மாவுடைய சாயல், அம்மா மாதிரியேன்னு சொல்லுவாங்க, அப்பா மாதிரியேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும், இது இயேசு மாதிரியே இருக்குது. அல்லேலூயா. இவங்க இயேசு மாதிரியே இருக்காங்க. என்னைய ஒருத்தவங்க சொன்னாங்க, பவுல் மாதிரின்னு சொன்னாங்க. நல்ல விஷயத்த சொல்லலாம், அண்ணா வாயாடி, பவுல் மாதிரியே வாயாடி. அல்லேலூயா. சரி பரவாயில்ல, திட்டு வாங்கினா கூட பவுல் பேரில் என்ன செய்கிறோம்? திட்டு வாங்குறோம். அல்லேலூயா. சிஸ்டர், அந்த சிஸ்டர் பவுல் மாதிரி வாயாடி. அல்லேலூயா. சரி, அப்படியாவது ஒரு சாயல் கிடச்சிச்சே. இயேசுவை போல நம்மளை பார்த்தா சொல்லணுமா? அல்லேலூயா. இயேசுவின் சாயல் எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்குள்ளே வர ஆரம்பிக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியை நோக்கி நம்ம போவோம். அல்லேலூயா. அந்த திருப்திக்கு பேர் தான் பரம திருப்தி. இந்த உலகம் கொடுக்குற திருப்தி எப்படி தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு கொடுக்கும், அப்புறம் எந்த இடத்துலேருந்து நமக்கு திருப்தி வந்துச்சு அந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய வறட்சி வரும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குற திருப்திக்கு பேர் பரம திருப்தி. அந்த பரம திருப்தி வேணும்னா அவருடைய சாயலை நாம் என்ன செய்யணுமா? பெற்றுக்கொள்ளணும். இந்த நாளில் நாம் யோசிப்போம், நம்மக்கிட்ட யாருடைய சாயல் இருக்குது? அல்லேலூயா. யாருடைய சாயல் நம்மக்கிட்ட? உருவத்தில் யார் மாதிரி வேணாலும் இருக்கலாம். உருவத்தில் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்கள மாதிரி இருக்கலாம். அதுக்காக நம்ம போய் மாற்றிக்கிட்டா வர முடியும்? அப்படி இருக்கலாம். ஆனால் சாயல், குணம், பழக்க வழக்கங்கள், பேச்சு யாருடைய சாயலை நமக்கு வெளிப்படுத்துது? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சாயல் நமக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நாம் என்ன செய்ய முடியுமா? திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பிலிப்பியர் 2:7 வாசிக்கலாம். எபேசியர் 4:24 ஒருத்தர் எடுத்துக்குவோம். இயேசு மனுஷர் சாயலானாராம், நாம தேவ சாயலாய் மாறணுன்றதுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாதி தேவன், மகிமையின் ராஜா, அவரு தன்னுடைய தேவ சாயலை அவர் என்ன செய்தார்? இழந்து மனுஷ சாயலாய் நமக்காக அவர் வெளிப்பட்டார். எதுக்காகனா நாம தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள நாம யாருமே தேவ சாயல் இல்லாதவங்க இல்லை, எல்லாருமே தேவ சாயலில் தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன பர்சன்டேஜ் தான் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஒருத்தர் 20% தேவ சாயலில் இருப்போம், 80% யார் சாயலில் இருப்போம்? மனுஷ சாயலில் இருப்போம். இன்னும் ஒரு சிலர் 40% தேவ சாயலில் இருப்போம், 60% அம்மா சாயலில் இருப்போம், அப்பா சாயலில் இருப்போம், அத்தை சாயலில் இருப்போம், மாமா சாயலில் இருப்போம். அல்லேலூயா. இன்னும் ஒரு சிலர் 80% எந்த சாயலில் இருப்போம்? தேவ சாயலில் இருப்போம், 20% உலக சாயலில் இருப்போம், இல்லைன்னா பாவ சாயலில் இருப்போம். 100க்கு 100 தேவ சாயலை நோக்கி நம்ம அடி எடுத்து கடந்து வரணும். 100க்கு 100 அப்படியே மாறிட முடியும் அப்படின்னு சொல்லலை, ஆனால் முடியும். ஒரு நாள் மாறுவோம். அல்லேலூயா. அந்த நாள் ஒரு நாள் இருக்கு. 100க்கு 100% தேவ சாயலை பெற்றுக்கொள்கிற நாள். அந்த நாளுக்குள்ள அந்த சாயலை நோக்கி நாம கடந்து போகணும். அது அந்த நாள் நான் மாறிக்கலாம் அப்படின்னு இப்போ நான் 10% தான் இருக்கேன்னா, அந்த நாள் வருது பார்த்தீங்களா? தேவனோடு இணைக்கப்படுகிற மண்ணின் சாயலை களைந்து போட்டு விண்ணவர் சாயலை அடைகிற அந்த நிமிஷத்துக்கு முன்பாகவே தேவ சாயலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடணும். நான் இப்போ பாவ சாயல்லையும் உலக சாயல்லையும் சிற்றின்பத்தின் சாயல்லையும் முரட்டாட்டத்திலையும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அந்த சாயலை தரித்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வரும்போது இந்த சாயலை கலட்டி போடுறதுக்கு மிக பாடுபடணும், ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப வேதனை. எத்தனை பேரை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. என்னுடைய இந்த குறைந்த கால அனுபவத்தில் அநேகர் அந்த விண்ணின் சாயலை தரித்து கொள்ளுகிற அந்த நேரத்தை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். டக்குன்னு துணியை கழட்டி போடுற மாதிரி போட்டுட்டு போகிறதும் உண்டு. உறிஞ்சி எடுப்பார் ஆண்டவர், பிச்சு எடுப்பார். அந்த மனுஷ சாயல் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். எங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கும்? சரீரத்தில், ஆத்துமாவில், ஆவியில் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். பிச்சு எடுக்கணும். இப்போ இந்த கட்டிகிட்டு இருக்க சேலையை அப்படி கழட்டி போடுறது ஈஸியா, இல்லை அப்படியே உடம்போட ஒட்டுனதை இந்த தோலை பிச்சு எடுக்கிறது ஈஸியா? எது ஈஸி? அந்த மாதிரி
உலகத்தில் வாழும்போது என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், என்னதான் பைபிள் படித்தாலும், என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும், மாம்சத்தின்படியே வாழ்ந்துக்கிட்டு முரட்டாட்டம், வைராக்கியம், சிற்றின்பம், கலகம், துர்ச்செய்கை இப்படியே இருந்துட்டோம்னா அந்த நாள் ஒரு நாள் வரும். அந்த சாயலை தரித்து கொள்கிற நேரத்தில் இதை பிச்சு எடுக்க முடியாது. ஆண்டவரால் போராடணும். அப்போ படக்கூடிய வேதனைகள் அதிகமாக இருக்கும், பாடுகள் அதிகமாக இருக்கும். அத்தனையும் பண்ணி உரித்து எடுத்து கொண்டுட்டு போய் ஆண்டவர் சேர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒன்று நிச்சயம், மண்ணின் சாயல் ஒரு நாள் களைந்து போடப்படுவது நிச்சயம். உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னார். என்னுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான பேர் மனதளவில் திருப்தி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என் சாயல் அவங்கக்கிட்ட இல்லை. அல்லேலூயா. என் சாயலை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ சாயல் இல்லாதவங்க திருப்தியாகவே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. மனதளவில் ஒரு திருப்தி இருக்காது. எப்பயுமே ஏதோ ஒரு காரியம் அவங்கள என்ன செய்யும், காயப்படுத்த. நிறைய அந்த மாதிரி ஆட்களையும் நான் பார்த்துருக்கேன். பயங்கரமான காயம், மனசு முழுசும் காயமாக இருக்கும். அப்படியே அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்க்கும்போதே பாவமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி என்ன செய்ய முடியாது, புரிய வைக்க முடியாது. அதனால் இந்த காயம், இந்த வேதனை, இந்த தத்தளிப்பு, இந்த கண்ணீர்லேயே அவங்க விண்ணின் சாயலை என்ன செய்வாங்க, தரித்து கொள்ளுவாங்க. அல்லேலூயா. மனதளவில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். காசு இருக்கோ, பணம் இருக்கோ, சொந்த வீடோ, வாடகை வீடோ, வண்டியில் போகிறோமோ, காரில் போகிறோமோ, சைக்கிளில் போகிறோமோ, நடந்து போகிறோமோ, அது கூட முடியலைன்னா நம்மளை ஒருத்தர் தூக்கிட்டு தான் போகிறாங்கன்னாலும் பரவாயில்லை. மனசில் எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. மன ரம்யமோ நித்திய விருந்து. அவர் கொடுக்குற விருந்து எல்லாமே நித்தியம்தான். ஏன்னா அவர் நித்தியமானவர். இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம் பைபிள் ஸ்டடியில். தண்டனையும் நித்தியம், எல்லாமே நித்தியம். ஆனால் தண்டனை நமக்கு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியா சிக்ஷை தற்காலிகமாக தான் இருக்கும். சிக்ஷைகள் எப்படி இருக்கும்? தற்காலிகமாக தான் இருக்கும். அல்லேலூயா. நித்திய விருந்து, மனரம்யம். ஒரு சகோதரியை எனக்கு தெரியும். அதாவது எனக்கு தெரியும்னா நான் பார்த்ததில்லை, அவங்கள குறித்து படிச்சிருக்கேன். அவங்களுக்கு ஒரு கை ஒரு கால் என்ன செய்யலை, காலு, அவங்களுக்கு 2 காலுமே பிறந்ததுலேருந்தே அவங்களால நடக்க முடியாதான். அல்லேலூயா. படுத்த படுக்கையிலே தான் இருந்தாங்களாம். இயேசுவை குறித்து அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அவங்க இயேசுவை என்ன செஞ்சாங்களாம், ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பைபிளை என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, படிக்க ஆரம்பித்தாங்க. எழுத படிக்க கற்றுக்கொண்டு பைபிளை படிக்க ஆரம்பித்தாங்க. நல்லா படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்போ வசனம் சொன்னிச்சான், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்னுன்னையும் நான் எப்படிப்பா போகிறது, எனக்கு இந்த கட்டில் தான் உலகமாக இருக்குது, நான் எப்படிப்பா போவது. அல்லேலூயா. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சான், ஏன் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஓ, எனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நான் என்ன செய்யணுமா, போகணுமா, கட்டில் தூக்கு அப்படின்னாரா. கட்டில் தூக்கி ஜன்னலுக்கு ஓரத்தில் கொண்டுட்டு போய் என்னை போடுங்க அப்படின்னாங்களா. அல்லேலூயா. கட்டில் தூக்கிட்டு வந்து ஜன்னலுக்கு நேராக போட்டு கட்டிலேயே படுத்துக்கிட்டு பேப்பரை துண்டு 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 துண்டாக வெட்டி அதில் ஒவ்வொரு ரட்சிப்பின் இயேசுவை ஏற்றுக்கொள், உன் பாவம் மன்னிக்கப்படும், பரலோகம் ஒன்று உண்டு, நித்திய ஜீவன் என்று ஒன்று உண்டு, ஆண்டவரை ஏற்றுக்கொள், ஆண்டவரை ஏற்றுக்கொள் பேப்பரில் எழுதி 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 சுருட்டி 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 ஒரு பிளாஸ்டிக் இதில் போட்டு 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 தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அல்லேலூயா. அதை படித்த நூற்றுக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று தேவ பிள்ளைகளாய் மாறி அவங்கள தேடி வீட்டுக்கு வருவாங்களா. இந்த இடத்துல கடந்துச்சு நாங்கள் எடுத்தோம், அந்த இடத்துல கடந்துச்சு நாங்கள் எடுத்தோம், இந்த இடத்துல கடந்துச்சு நாங்கள் எடுத்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு காரியம் நடந்துச்சு. வசனத்தை எடுக்கிறக்காகவே ஒரு கூட்டம் டெய்லி வருமா அந்த பக்கம். அங்கே போனால் அங்கே என்ன இருக்கும், வசனம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சாயலால் நிரப்பப்பட்ட நாம கர்த்தருக்காக நிச்சயமாக ஏதாவது ஒன்று என்ன செய்வோம், செய்வோம். அவங்க பாருங்களேன், மன ரம்யம் அவங்களுக்கு இருந்தனால தான் அடுத்தவங்க ரட்சிக்கப்படணும்னு யோசிச்சாங்க. எனக்கே முடியலை, என்னையே இப்படி படைச்சிருக்கிறாரு கடவுள், எனக்கே நடக்க முடியலை, ஆண்டவர் என்னை சுகமாக்கட்டும், அப்புறமா நான் செய்கிறேன். அல்லேலூயா. தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு திருப்தி வரும், நமக்குள்ள ஒரு நிறைவு வரும். தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும் போது இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் நமக்கு வரும். அந்த சாயல் நம்மக்கிட்ட இல்லைன்னாலும் நாம தான் போராடி என்ன செய்யணும், வாங்கணும். என்ன இருந்தாலும் இருக்கிறவங்க எதையாவது சொல்லி புலம்புவாங்க, இல்லாதவங்க இன்னொன்று சொல்லி புலம்புவாங்க. ஆக மொத்தம் என்ன இல்லை, உள்ளுக்குள்ள நிறைவு இல்லை. ஏன் நிறைவு இல்லைன்னா தேவனுடைய சாயல் இல்லை.
போட்டி, பொறாமை, வீம்பு, சண்டை, வைராக்கியம் இதெல்லாம் இருந்தால் தேவ சாயல் நம்மக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். தேவ சாயல் இல்லைன்னா ஏதாவது ஒரு எல்லையில் நமக்கு நிம்மதி இருக்காது. அல்லேலூயா. அதனால் இந்த நாளில் ஒரு முடிவு பண்ணுவோம். ஆண்டவரே உம்முடைய சாயலை எனக்கு தாங்க. 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கலாம். ஆவியாகிய கர்த்தரால் அந்த சாயலாக தானே. அப்போ இந்த சாயல் நமக்கு வரணும்னா யார் நமக்கு வேணும்? ஆவியானவர் வேணும். ஆவியானவரை கூப்பிடணும். ஆவியானவரே என்னை தேவ சாயலாக மாற்றுங்க, ஆவியானவரே என்னை மாற்றுங்க. எல்லாரும் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன்றதுனால நான் அப்படியே 100க்கு 100 தேவ சாயல்னு இல்லை. எனக்குள்ளே இருந்தால் அப்பப்போ எந்த சாயல் வெளிப்படும்? மாம்சத்தின் சாயல். ஆனால் வெளிப்படும் போது அடையாளம் கண்டுபிடிச்சிக்கணும். இச்சி போ, இயேசுவின் நாமத்தினாலே போ, ஆண்டவரே தேவ சாயலை நான் தரித்து கொள்ளுகிறேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் நாம் இந்த தேவ சாயலுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு தான் வரணும்? ஆண்டவர் வருகையில் நம்மை சந்திக்கிற நாள் வரைக்கும் இந்த சாயலை நாம் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? உலக சாயலை புதுப்பிக்கணும்னு நினைக்காதீங்க, அது காமிச்சு கொடுத்துரும். என்னதான் புதுப்பிச்சாலும், என்னதான் டை அடிச்சு கலரை மாற்றினாலும் ஒரு 10 நாளில் திரும்ப என்னவாயிரும்? அதை கரெக்டாக செய்கிறோமா இல்லையா? என்னப்பா யாருமே டையை அடிக்காதவங்க போய் பேசி ஒரு அடிப்போம், ஒரு 10 நாளில் என்ன செய்யும்? அப்படியே லைட்டாக இங்கிட்ட தெரியும். ஐயோ தெரியுதேன்னு என்ன செய்யறது? அப்பா நான் டை அடிச்சிட்டேன்ப்பா, ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்ட்டுல திரும்ப ஒரு 10-15 நாள் கழிச்சு எட்டி பார்க்கும் லேசா. அது என்னதான் ரகசியம்னு தெரியாது. தலைக்கே குளிக்கிறனால டை போயிடும். உடம்பு சரியில்லாமல் போய் படுத்துருக்கவங்கள பாருங்களேன், தலைக்கே ஊற்ற மாட்டாங்க, படுத்த படுக்கையாக இருப்பாங்க. ஆனால் டை மட்டும் எப்படி தான் போகுதுன்னு தெரியல, போயிடும். அப்போ போயிடுச்சின்னு விட மாட்டாங்க. திரும்ப என்ன செய்வாங்க? திரும்ப என்ன செய்கிறாங்க? அடிச்சுக்கிறாங்க. முகம் கழுவுறோம், கழுவிட்டோம், முகம் சுத்தமாக இருக்குன்ட்டுல நாளைக்கு மறுபடியும் என்ன செய்கிறோம்? முகத்தை கழுவுறோம், சுத்தம் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் நம்முடைய தேவ சாயலை அப்பப்போ புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ என்ன செய்யணும்? நல்லா இன்னைக்கு புதுப்பிச்சிருப்போம், அப்படியே தேவ சாயல் 100% ஆவியானவரே அப்படின்னு இருப்போம். ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் என்னவாயிரும்? ஆகுமா ஆகாதா? இல்லை எனக்கு அப்படியே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்படியே என்ன செய்யாது? இருக்காது. திடீர்னு ஏதாவது ஒரு கோபம் வரும், திடீர்னு எதையாவது ஒரு தேவையில்லாத காரியத்தை மனசு என்ன செய்யும்? சிந்திக்கும். ஏதோ ஒரு தப்பான காரியத்தை என்ன செய்யும்? பேசும். அப்போ அந்த சாயல் என்ன செஞ்சிடும்? நம்மளை விட்டு எடுபட்டு போயிடும். எடுபட்டு போகும்போது அடுத்து திரும்ப ஆண்டவரே நான் அந்த சாயலை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஆவியாக தேவனாலே அந்த சாயல். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகிறோம். அல்லேலூயா. அப்ப தேவ சாயலை பெற்றுக்கொள்வது என்பது என்னன்னா மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை மறுரூபம் ஆகணும். சாயல் என்பது உடையில இல்லை, சாயல் என்பது வெளி அலங்காரத்தில் இல்லை. இப்போ நான் நகை போடாமல் இருக்கேன், அதனால எல்லாரும் நகை போடாமல் இருந்தால் தான் பரலோகம்னு கிடையாது. நீ நகையை போடுறியோ, காதை குத்துறியோ, கையை குத்துறியோ, காலை குத்துறியோ, எங்கே வேணாலும் எண்ணத்தையோ போட்டுட்டு எங்கே வந்து சேரணும்? அங்கே செத்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் உருவிடுவாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவா? ஆமாம், கழட்டிட்டு நாம இயேசுவை சந்திக்கும் போது இந்த உடம்போட போய் சந்திக்க மாட்டோம். இந்த உடம்போட சந்திக்க மாட்டோம். இந்த 5 அடி உயரத்தோட போய் நிற்க மாட்டோம் இயேசுகிட்ட. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு அவரை போய் பார்க்கணும். இங்கே மறுரூபம் ஆகலை அப்படின்னா அவரை சந்திக்க முடியாது. மறுரூபமாயிருக்கமா நம்ம எந்த அளவுக்கு மறுரூபம்னா கோழி குஞ்சு பெரிய கோழியாக மாறுறதுக்கு பேர் மறுரூபம் இல்லை, அதுக்கு பேர் வளர்ச்சி. இப்போ இங்கே எல்லாமே வளர்ச்சியில் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். நேற்று 2 அதிகாரம் படித்தோம், இன்னைக்கு 4 அதிகாரம் படிக்கிறோம், அதுக்கு பேர் வளர்ச்சி. நேற்று 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு 4 மணி நேரம் ஜெபம் பண்றேன், அதுக்கு பேர் வளர்ச்சி. அதுக்கு பேர் மறுரூபம் கிடையாது. மறுரூபத்துக்கும் வளர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு கொஞ்சம் குட்டி குட்டி கோழி குஞ்சுங்கள்லாம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கோழி குஞ்சுங்கள்லாம் பெரிய கோழி ஆயிரும். அப்புறம் அது முட்டை போடும். அதுக்கு பேர் என்னது? வளர்ச்சி. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வளர்ச்சியை பற்றி ஏமாந்துருவோம். நல்லா ஜபிக்கிறாங்க, சூப்பர் சிஸ்டர் அப்படி, அது வளர்ச்சி. அல்லேலூயா. மறுரூபம்ன்றது என்ன தெரியுமா? ஒரு முட்டை கோழியாக மாறுறதுக்கு பேர் தான் மறுரூபம். கோழி குஞ்சு பெரிய கோழியாக மாறுறதுக்கு பேர் வளர்ச்சி. மறுரூபம்ன்றது என்னது? ஒரு முட்டை என்னவா மாறுது?
கோழியாக மாறுறதுக்கு பேர் தான். அப்படிப்பட்ட மாற்றம் நமக்குள்ளே இருக்கா? அப்படிப்பட்ட மாற்றம் நமக்குள்ளே இருந்தால் தான் இந்த திருப்தியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்படியே நான் ரொம்ப நீதிமான் மாதிரி நீங்கள்லாம் அப்படியே பாவி, கொடுமையான பாவிகள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்ற அப்படிலாம் கிடையாது. உங்களை மாதிரி தான் நானும். அல்லேலூயா. என்ன கொஞ்சம் வசனத்தை இன்னும் கொஞ்சம் தியானிக்கிறோம், கொஞ்சம் கூட தியானிக்கிறோம், கொஞ்சம் கூட ஜெபிக்கிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் கூட நீங்கள் 10 தடவை தப்பு செஞ்சுட்டு எந்திரிச்சு நின்னீங்கன்னா நான் 4 தடவை தப்பு செஞ்சுட்டு எந்திரிச்சு நிற்பேன், அவ்வளோதான். அல்லேலூயா. உள்ளதை உள்ளதாகவும் தன்னை மிகப்பெரிய சக்தியாக காட்டி கொண்டு இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு ஐயோ. ஊழியக்காரங்களாம் பெரிய சக்தி கிடையவே கிடையாது, அவர்களும் ஒரு மனிதர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் ஊழியக்காரங்க அப்படியெல்லாம் கிடையாது. மறுரூபத்தை நோக்கி எல்லாருமே போய்கிட்டு இருக்கோம். ஒரு முட்டையை கொண்டு வந்து இந்த முட்டை கோழியாக மாறணும்னா என்ன செய்யணும்? அந்த முட்டை அடைகாக்கப்படணும். அதனால தான் தேவ பிரசன்னத்தில் போய் உட்காருங்க, இயேசுவோட கொஞ்சம் பேசுங்க, இயேசுவோட கொஞ்சம் பேசுங்க, அவர் கூட நேரத்தை செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்தி அங்கே தான் இருக்குது. அல்லேலூயா. மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை தான் வேணும், மற்றது எல்லாமே வேஸ்ட்டு. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ உட்கார பழகணும். உட்கார்றவங்க தான் மறுரூபமாக முடியும். இயேசுவே மறுரூபமாகிறதுக்கு எங்கே போகிறாரு? ஒரு மலை மேலே ஏறி ஜெபம் பண்ணுறாரு. அப்போ தான் அவர் என்ன செய்கிறாரு? தேவகுமாரன் அவரே மறுரூபமாகணும். கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும்? இருக்கணும். தேவ சமூகத்தில் உட்காருங்க. உட்காந்து அமைதியாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பாயை விரித்து போட்டு உட்காருங்க, இல்லை சேரில் உட்காருங்க, இல்லைன்னா கட்டிலில் உட்காருங்க, எதுலேயோ உட்காந்து ஒரு மணி நேரம் ஆண்டவரே என்னை சந்திங்க, ஆண்டவரே என்னை சந்திங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுங்க, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நிம்மதியை கொடுங்க, என்னை வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு மனசு நிறைவை கொடுங்க ஆண்டவரே. எது கிடைக்குதோ இல்லையா எதை கொடுங்க ஆண்டவரே. மனசு எனக்கு எப்படி இருக்கணும்? உட்காந்து உட்காந்து பாருங்களேன். உட்கார்றவங்க எலும்பி பிரகாசிப்பார்கள், ஓடி கொட்டிருக்கிறவங்க கீழே விழுந்துருவாங்க. இவ்வளவுதான். உட்காந்துட்டு அவராக ஓட வைக்கும்போது ஓடுறது வேற. என்னதான் ஓடினாலும் ஓடுறவங்களும் உட்காந்து ஆகணும். நான் ஓடுறேன்ட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா முடிஞ்சு கதை. கதை என்ன செஞ்சு? அதனால் இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும், மறுரூபம் ஆக வேண்டும். நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்புங்கள். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள் ஒரு வசனம் இருக்கு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு. மனம் திரும்புறதுனா என் மனசு இன்னைக்கு ஒன்று சொன்னிச்சுன்னா அந்த மனசை அப்படியே திருப்பணும். நம்ம மனசை என்ன செய்யணும்? நாம திருப்பணும். திரும்பாது என் மனசு இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அவ்வளோதான். ஏற்கனவே இதே தேவனுடைய சாயலை குறித்து ஒரு மெசேஜ் கேட்டிருக்கோம். தேவனுடைய சாயல் வெற்றியின் சாயல், தேவனுடைய சாயல் பரிசுத்தத்தின் சாயல், தேவனுடைய சாயல் ஐஸ்வர்யத்தின் சாயல். அதனால நீங்களாம் ஐஸ்வர்யமாக இருப்பீங்க, நீங்களாம் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நீங்களாம் பரிசுத்தமாக இருப்பீங்க. இது ஒரு நாள் ஆவியானவர் பேசினார். ஆனால் இன்னைக்கு மகிழ்ச்சியின் சாயல். தேவன் எப்பயுமே சந்தோஷமா இருப்பாரு, நீங்களும் எப்பயுமே சந்தோஷமா இருப்பீங்க. இது தேவனுடைய வார்த்தை, அன்றைக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இதே வசனத்தின் மூலமாய் அப்படி ஆண்டவர் பேசினாரு. இன்றைக்கு இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் பேசுறாரு, என் சாயல் உன்னை திருப்தி ஆக்குகிற சாயல், உன்னை திருப்தியா மன நிறைவாய் வாழ வைக்கிற சாயல். நீ மட்டும் மறுரூபம் ஆகுறதுக்கு உன்னை ஒப்பு கொடுத்துரு. அல்லேலூயா. மறுரூபம் ஆகணும்னா உட்காரணும். எப்படி ஒரு 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 பின் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஒரு ஊக்கு இல்லைன்னா ஒரு சின்ன ஆணி, அந்த ஆணியை காந்தத்தோடு சேர்த்து ஒட்ட வச்சு போட்டுருங்களேன். ஒரு இரும்பு ஒரு சின்ன ஆணியை ஒரு காந்த துண்டோட ஒட்ட வச்சு ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு அந்த எடுத்திங்கன்னா அந்த ஆணியை கொண்டு போய் இன்னொரு ஆணிக்கிட்ட வச்சோம்னா அது இழுக்கும். அது என்ன செய்யும்? இழுக்கும். ஏன் தெரியுமா? ஒரு 10-15 நாள் காந்தத்தோடே கிடந்ததுனால அந்த காந்தத்தினுடைய ஈர்ப்பு சக்தியை இந்த இரும்பு பெற்றுக்குச்சு. ஒரு 10-15 நாள் போட்டு இப்போ இயேசுவோட உட்காந்து 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 அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட பழகி அவரோடு நம்ம நடக்கும்போது ஜனங்களை இயேசு பக்கமாக இழுக்கிற அந்த ஈர்ப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரோட பேசுங்க. சாயலை பெற்றுக்கொள்ளணும்னா இயேசுக்கிட்ட பேசணும். சாயலை பெற்றுக்கொள்ளணும்னா அவர் பாதத்தில் உட்காரணும். ஓடுறதெல்லாம் போதும். ஓடி 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 எண்ணத்தை சம்பாரிச்சிங்க, எண்ணத்தை பெற்றுக்கிட்டீங்க.
அங்கே ஒன்று இங்கே ஒன்று, அங்கே போனேன் இங்கே போனேன், அதை பார்த்தேன் இதை பார்த்தேன். ஒரு சிலரை பார்க்கும்போது பாவமாக இருக்கும். சிஸ்டர் ஏதாவது ஒரு 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 இது சொல்லி கொடுங்களேன் சிஸ்டர், எப்படி சிஸ்டர் ஜபிக்கிறது? எப்படியுமே ஜபிக்க வேணாம். உட்காந்து அப்பா ஏசப்பா உங்கள் பிள்ளை வந்திருக்கேன்ப்பா என்னை பாருங்கப்பா, இவ்வளவுதான். இதுக்கு மேலே உங்களுக்காக பேச்சு வரும், தானாக என்ன செய்யும், பேச்சு வரும். வரும்போது நீங்கள் பேசுங்க, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க. ஆனால் உட்காருங்க. உட்கார்றவங்க எழும்பி பிரகாசிப்பார்கள், சிறகடித்து பறப்பார்கள். அல்லேலூயா. சாயலை பெற்றுக்கொள்ளணும்னா உட்காரணும், சாயலை பெற்றுக்கொள்ளணும்னா உட்காருங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா மறுரூபமாக உங்களால் முடியும். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே என்னை மறுரூபமாக்குங்க, உங்கள் சாயலால் என்னை திருப்தி ஆக்குங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ரீ கரபரா பாலாபா நீமா லா கமானா கபாரா கலமானா கரா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த காலை வேளையில என்னை திருப்தி ஆக்குங்கப்பா ஆண்டவரே. வாழ்க்கையில எல்லாம் எனக்கு இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் ஒரு சில காரியம் என்னால திருப்தியா சந்தோஷமா இருக்க முடியல. சந்தோஷமா இருக்கும் போது அந்த நினைப்பு வந்துச்சுன்னா ஆண்டவரே அந்த சந்தோஷம் எனக்கு போயிருது ஆண்டவரே. ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறிச்ச கவலை, குடும்பத்தை குறிச்ச, பிள்ளைகளை குறிச்ச காரியம் எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கும். இயேசுவே உம்முடைய சாயலை எனக்கு தாருமாண்டவரே, உம்முடைய சாயலை எனக்கு தாருமாண்டவரே. உம்மை போலவே நான் வாழ வேண்டுமே, உம்மை போலவே நான் ஊழியம் செய்ய வேண்டுமே, உம்மை போலவே நான் வாழ வேண்டுமே, உம்மை போலவே நான் ஊழியம் செய்ய வேண்டுமே, உம்மை போலவே, உம்மை போலவே ஏதிலும் எப்பொழுதும் உம்மை போலவே, உம்மை போலவே, உம்மை போலவே ஏதிலும் எப்பொழுதும் உம்மை போலவே. தேவ சாயலாக, தேவ சாயலாக என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் தேவ சாயலாய் வாழ வேண்டும் என்பதற்காக நீர் மனுஷர் சாயல் ஆனீரையா. அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுத்து தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாய் மாறி ஆண்டவரே அந்த தேவ சாயலை எங்களுக்கு தரிப்பித்திருக்கிறீர், எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஒரு வெற்றியின் சாயல், விடுதலையின் சாயல், மகிழ்ச்சியின் சாயல், ஐஸ்வர்யத்தின் சாயல், துதியின் சாயல், பரிசுத்த சாயல், எத்தனையோ தேவ சாயலை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஐயா. இந்த நாளில ஒரு நிறைவின் சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. உம்முடைய சாயலால் நாங்கள் திருப்தி அடையணும். ஒரு திருப்தி எங்களுக்கு வேணும்பா, ஒரு திருப்தி எங்களுக்கு வேணும்பா ஆண்டவரே. எங்கள்கிட்ட படிப்பு இருக்கு, எங்கள்கிட்ட காசு இருக்கலாம், எங்கள்கிட்ட என்ன வேணாலும் இருக்கலாம், எங்களை சுத்தி 4 பேர் இருக்கலாம், ஆனா திருப்தியை எங்களுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது, நீங்க மட்டும்தான் கொடுக்க முடியும். எங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு மன நிறைவுள்ள வாழ்க்கையை தான், எங்க மனசு நிறைஞ்சிருக்கணும் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஏசப்பா என் மனசு நிறைஞ்சிருக்கணும்ப்பா, என் மனசு நிறைஞ்சிருக்கணும்ப்பா. நிறைஞ்ச மனசுக்குள்ள கவலை வராது, நிறைஞ்ச மனசுக்குள்ள போராட்டம் இருக்காது, நிறைஞ்ச மனசுக்குள்ள டென்ஷன் வராது, நிறைஞ்ச மனசுக்குள்ள பாவம் வராது, நிறைஞ்ச மனசுல வியாதி வராது. ஏசப்பா என் மனசை நிறைச்சு கொடுங்க, என் மனசு நிறைஞ்சிருக்கணும் ஆண்டவர். கேட்கலாமா? எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வாரத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி இருக்கிறீங்க. இந்த வாரத்தில் என்னுடைய சாயலால் நீங்கள் திருப்தி ஆவீங்கன்னு எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க. இந்த வாரத்தில் இந்த சபை கூடுதல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமையில எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர், தேவ சாயலால் திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த திருப்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும், அந்த மன நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அந்த மன நிறைவு எங்க மனசு நிறைஞ்சிருக்க ஆண்டவரே உதவி செய்யும். அதற்கு விரோதமா எழும்புகிற எல்லா போராட்டங்கள், எல்லா கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள் ஆண்டவரே, எல்லா அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு நிறைவை கொடுங்கப்பா, நாங்க மறுரூபமாகணும். ஆவியா இருக்கிற தேவனாலே, ஆவியா இருக்கிற தேவனாலே நாங்கள் அந்த சாயலை பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது.
பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும். நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் குறைவுகளை சபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மன போராட்டங்களை சபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால போ என்று காரா காரா பாலா காரா பாலா கபா ரிகா லமா நபா ரபா லபா ரபா லபா. இனம் புரியாத ஒரு பயம் ஆண்டவரே, என்னன்னு சொல்ல தெரியல, ஆனா ஒரு பயம், ஆனா ஒரு கலக்கம், இருதயத்தை பிசைகிற மாதிரி ஒரு உணர்வு. இயேசுவின் நாமத்தினால அதை நீர் அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே, அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. என்ன நடக்குமோ என்ற அந்த பயத்தை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற தேவன் என்ற அந்த ஒரு நிறைவுக்குள்ளாய் நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்றேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்